வணக்கம். நாங்கள் சின்ன வயசில் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போகிறதுக்காக எல்லோரும் ஒன்று கூடி இருக்கும்போது எல்லாருக்கும் சேர்த்து டிக்கெட் போட்டோம். எல்லோரும் ஜாலியாக ஒரே கம்பார்ட்மெண்ட்டில் உட்காந்து பார்ப்போம். அது வந்து ஜாலியாக இருந்தோம். எல்லாருடைய குழந்தைங்களும் வந்ததுனால இதுவாக இருக்கும்ன்ட்டு. அப்போ என்னாச்சு, டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணி வந்து டிக்கெட்டை பார்த்த உடனே இது மாதிரி இப்போ டிக்கெட்டில் அப்போல்லாம் எஃப்னு போடவும் எங்கள் குழந்தை வந்து ஒரு பையன் வந்து என் சொந்தக்கார குழந்தைய இது மாதிரி எஃப் கம்பார்ட்மெண்ட்டு எம் கம்பார்ட்மெண்ட்டுன்னு போட்டிருக்கு, நம்ம வேறு வேறு இடத்துல உட்காருமேன்னு பயம் காட்டி விட்டான். எனக்கு ஒரே பயமாக போச்சு. எல்லார் கையிலையும் குழந்தை இருக்குது, எல்லோரும் தனித்தனியாக போய் உட்காந்துதான் ஜாலியாக உட்காந்து சிரித்து அரட்டை அடிச்சுன்னு போகணுன்னு நினச்சா இப்படி ஆகி போச்சுன்னு கவலைப்பட்டு உடனே ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணி காசு போச்சுன்னு கத்தினேன். அவர் என்ன சொன்னார், இல்லைம்மா இப்போ தானே ரிசர்வ் பண்ணிட்டு போகிறீங்க, இல்லை ஒரே ஃபேமிலி போகணுமான்னு அப்படி தான் கொடுத்துருக்கேன், பல்காக வாங்கி போயிருங்க டிக்கெட்டு அப்படின்னாரு. அதுதாங்க இப்படி இருக்கே, ஏன் எம்இ எப்பெல்லாம் பிடிச்சி போடுறீங்க, நாங்கள் எப்படி எல்லோரும் ஒன்று சேர்ந்து போவோம் அப்படின்னா. என்னம்மா போட்டிருக்குன்னார். இது மாதிரி எங்கள் பேர் எம்மு போட்டிருக்கீங்க, எஃப் போட்டிருக்கீங்க அப்படின்னேன். அம்மா எம்முன்னா மேல், எஃப்னா ஃபீமேல்மா, அது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப சரி, அப்புறம் வந்து என்ன பண்ணேன், நம்ம தப்பு நம்ம தானே விடணும், சாரி சார் நான் கவனிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இதுவாக இருந்தேன். அது மாதிரி இது ஒரு சாதாரண ஒரு ஜோக் தான், இருந்தாலும் சந்தோஷமாக சிரிங்க நீங்களும்.